அந்த எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வாழ்க்கையின் முன்னுரிமைகள். நான் பலமுறை பேசியிருக்கிறேன். வாழ்வின் முன்னுரிமைகள், அதாவது த ப்ரையாரிட்டிஸ் இன் அவர் லைஃப். வாழ்வின் முன்னுரிமைகள். வாழ்க்கையில் எல்லாம் முக்கிய மாதிரி தோன்றும், ஆனால் முக்கியமானவற்றிலே மிக முக்கியமான சில காரியம் இருக்கிறது. இந்த நாளின் செய்தி த ப்ரையாரிட்டிஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு எல்லாம் முக்கியமாய் தெரியும், ஆனால் முக்கியங்களில் எது முக்கியம் என்பதுதான் முக்கியம். இந்த நாளினுடைய செய்தி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். பலமுறை வாசித்திருக்கலாம். நான் வாசிக்கிற இந்த வசனங்களிலே ஒரு வசனம் திரும்ப திரும்ப வரும். எல்லா வசனங்களிலேயும் முன்பு, அடுத்து, பின்பு. மத்தேயு 6:33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே அந்த பின்று என்ற வார்த்தை இல்லை, ஆனாலும் அந்த பின்று என்ற வார்த்தை அடங்கியிருக்கிறது. படிக்கிறேன், கேளுங்கள். நம்பர் 1, சீக் த லார்ட். முதலாவது தேடும் ஒரு வாழ்க்கை. நான் படிக்கிறேன். முதலாவது மத்தேயு 6:33. அப்படியானால் எங்கு முதலாவது ஒன்று இருக்கிறதோ அங்கு இரண்டாவது என்ற ஒன்று மறைந்திருக்கிறது. முதலாவது மாணவன் அப்படி என்றால் இரண்டாவது ஒரு மாணவன் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா செகண்ட் கிளாஸ் ஒன்று கட்டாயம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? முதலாம் மாணவன் அப்படின்னா இவன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஸ்டேட் செகண்ட் ஒருத்தர் கட்டாயம் இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது. இந்த பூமியில் எல்லாம் முக்கியம். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் புரிந்து கொள்ளுதல். திரும்ப போடுங்க, வாழ்வின் முன்னுரிமைகள். திரும்ப சொல்லுகிறேன், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். உலகத்துக்கே முன்னுரிமை கொடுத்தால் நீங்கள் உலகத்தார். தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தால் நீங்கள் தேவனுடையவர்கள். தமிழ் புரியுதா? இந்த எண்ணம் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு அர்த்தம் உண்டு. அனலைசிங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என் வாழ்க்கையிலே நான் அதை கற்றுக்கொண்டேன். அதை நான் வாழ்க்கையிலே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்தார். எல்லாம் முக்கியம். அதை செய்தால் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், இதை செஞ்சால் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். நோ, இதில் தேவன் மகிமைப்படுவாரா? இது தேவ சித்தமா? நான் அங்கு போவதனால் யாருக்காயிலும் பயன் உண்டா? திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தால் ஐ எம் a godly man. உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால் ஐ எம் worldly man. உலகம் என்றைக்குமே என்னை விரும்புது. உலகம் என்னை விரும்புது. அங்கே வா, இங்கே வா, அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம். வசனத்தை படித்து பாருங்க. முதலாவது என்னங்க அந்த வார்த்தைக்குள்ளே பாருங்க. முதலாவது தேவன். போதும் போதும் போதும். முதலாவது தேவன். அப்போ இரண்டாவது உலகம், குடும்பம், வாழ்க்கை. இன்னைக்கு இந்த அர்த்தம் ரொம்ப பேருக்கு புரியல. எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா? நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எது முதலாவது என்பது புரியாமலே வாழ்கிறோம். அந்த வார்த்தையை கவனிங்களேன். உங்கள் வேதத்தை பாருங்கள். முதலாவது போதும். அதாவது அடுத்த முதலாவது தேவன். அப்படி என்றால் அதற்கு பிறகு என்ன வருது? என்னோட குடும்பம், புரியுது உங்களுக்கு? என் வாழ்க்கை, என் பணம், என்னுடைய சொத்து, என் சுகம், இதெல்லாம் அவர் தந்தது. இந்த சரீரம் அவர் தந்தது. சரீரம், இந்த வீடு அவர் தந்தது. இந்த கணவன் அவர் தந்தது. என் பிள்ளை அவர் தந்தது. இந்த தொழில் அவர் தந்தது.
ரொம்ப பேர் இது புரியல. எது முதலாவது என்பது புரியாமலேயே நீ நிறைய பேருக்கு 24 மணி நேரமும் வேலை 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 வேலை. அந்த சொன்ன அப்படி போட்டல. அடுத்த வருஷம் படி கேளுங்க. 32 கடைசி வார்த்தை, 32 முதல் வார்த்தை, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இவை எல்லாம் தேவை. பணம் தேவை, வீடு தேவை. அங்கே பாருங்க, உணவு இருக்குதா? 31ஆம் வசனத்தில் உணவு, 30ஆம் வசனத்தில் உடை, 30ஆம் வசனத்தில் உடை இருக்குதா? 31 உணவு இருக்குதா? இருக்குதா இல்லையா? அடுத்து 32 உங்களுக்கு வேண்டியவைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னை கவனிங்கள். இந்த 32 அதாவது முன்பு இருக்கிறது, 33 பின்பு இருக்கிறது. புரிய நினைக்கிறேன். இவைகளெல்லாம் முன்பு வந்து விட்டது. முதலாவது வர வேண்டியது, நான் ஒவ்வொரு திருமணம் சொல்லுவேன், மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் இன்றைக்கு விளிம்பிலை போய்விட்டார். விளிம்பு இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்தில் வந்து விட்டது. அடுத்த வசனம் 33 அந்த வசனம் பாருங்க. 32 இவைகள் எல்லாம் என்னங்க? 33 கூட இவைகள் எல்லாம் இருக்குது. 2 முறை அந்த வார்த்தை வருது. 32 இவைகள் எல்லாம், அதாவது நீங்கள் தேடி போகிற அவைகள் தேவனே தருகிற இவைகள். புரியல? ஆமீன் சொல்லணும். நீங்கள் தேடி போகிற இவைகள் அவர் தருகிற இவைகள். நீங்கள் தேடி போகிற இவைகள் கிடைச்சதா? நீங்கள் தேடி போகிற இவைகள். அடுத்த ஒரு வசனம் வருது, இவைகள் எல்லாம். அப்போ நீங்கள் தேடி போன இவைகள் என்ன செய்யல? கிடைக்கல. ஆனால் அவரை தேடும்போது நான் எதை தேடி போனேனோ இவைகளெல்லாம் என்னை தேடி வருகிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு நான் தேடினதும் தருகிறார், தேடாதையும் தருகிறார். ஆனால் ஒன்று தெரியும், நான் இவைகளை தேடி இவரை தேடி போகும்போது அதெல்லாம் என்னை தேடி வரும். திரும்ப சொல்கிறேன், இவைகள் நீங்கள் தேடி போனால் தேவன் வைத்திருக்கிறவைகள்லாம் உங்களோட போயிடும். சொல்லுங்க, முன்பு சத்தமா. அதில் 34 கூட சொல்றார், பின்புன்னு ஒரு பின்பு என்ற வார்த்தையில் மறைந்து 34 பின்பு இருக்குது. 34 பின்பு இருக்குது. நாளை, அது என்னது? என்னது இதுக்கு பின்பு என்ற வார்த்தை இருக்குதுல்ல? டுமாரோ, ஆஃப்டர், நாளை. யோசித்து பாருங்க. அப்போ நாளை யோசிக்க கூட அர்த்தம் இல்லை. நான் பின்னால் சொல்ல போகிறேன். இப்போ பின்னால் சொல்லுவேன். ஒருவன் கட்டடத்தை கட்டும்போது செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். உண்மை. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், வாழ்க்கையிலே எது உங்களுக்கு முன்னுரிமை வகிக்கிறது? தேவனுடைய. ஒரு சிலருக்காக நன்றி சொல்லுகிறேன். அவங்களால தான் எனக்கு அந்த ஊழியம் செய்ய ஆசையே இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, இத்தனை காரியங்கள், ஆனால் அதை பின்ன தள்ளி என்ன முன்னால் வச்சிருக்கான் பத்தியா, அதற்காக நான் ஆஸ்வதிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அவைகளை பின் தள்ளி என்னை முன் வைத்திருக்கிறானே, அதனால் ஆசீர்வாதம். சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நாட் இன் ஃப்ரண்ட், இன் த ப்ரையாரிட்டிஸ். முன்பு என்று சொல்றது இந்த முன்பு அல்ல. என் வாழ்க்கையிலே அவரை முதலாவது வைத்திருக்கிறேன், மற்ற எல்லாம் இரண்டாவது. அரண்மனை இருந்தது, ஆளுகை இருந்தது, அரசாட்சி இருந்தது, செல்வம் இருந்தது. அவள் சொல்லுகிறான், அதாவது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை விட என் ஆத்துமா என் ஆண்டவருக்காக அதிகமாய் காத்திருந்தது. அதான் முன்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையில எது முன்னுரிமை? தேவனுடைய காரியங்கள். அந்த சத்தத்தை எல்லாம் படிங்க. முதல்ல தேடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேடுங்கள். சத்தம் இருக்குதா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் பாருங்க. என் நீதியை தேடும் போது எனக்கு நன்மை உண்டு, அவர் நீதியை தேடும் போது ஆசீர்வாதம் உண்டு. என் நீதி வேற. புரியுதா உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் நீதி இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஊஞ்சல் ஆடுவேன். புரியவே இல்லை. என் கடுகளவு நீதியை வச்சு நான் வானளாவ பேசுவேன். புரியவே இல்லை. என் கடுகளவு நீதியை வைத்து வானளாவ பேசுவேன். ஆனால் என்னுடைய வானளாவு என்னுடைய அநீதியத்தில் தேவன் சொல்றார், கடுகளவு நீதி இருந்தால் போதும். தேவன் சொல்றாரு, தேடுங்கள். சொன்ன எவைகள் நீங்கள் தேடி போனீர்களோ, 2 முறை அந்த வார்த்தை வருது இல்லை? இவைகளெல்லாம் 32 நான் தேடி போனது, 33 அவருடைய தேடி வந்து கொடுப்பது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2 ரைட்.
அடுத்து ஒன்று போட்டிருக்காரு அவர் 5:24 மத்தேயு தான். முன்பு பின்பு 2 இருக்குது பாருங்க. ரைட், 2 காரியங்கள் இருக்குது, முன்பு பின்பு. எனக்கு காணிக்கை முக்கியம், அவருக்கு என்னுடைய கேரக்டர் முக்கியம். தமிழ் புரிஞ்சுச்சா? எனக்கு காணிக்கை முக்கியம், அவருக்கு என்னுடைய பண்புகள் முக்கியம். எது முக்கியம்? எனக்கு எது முக்கியம்? ஆனால் அவருக்கு, திரும்ப சொல்கிறேன், கேரக்டர் இல்லாமல் நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும், என்ன ஜோம் பண்ணாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும் இட் இஸ் இன்வேலிட். முன்பு அது ஒன்று போடுங்க, முன்பு. இது உலகம் பார்க்குது. என்னங்க? 24 முன்பு அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை வைத்து விட்டு. உலகம் பார்க்குதா? காணிக்கை போட்டு பார்க்குறாங்களா எல்லாரும்? ஹலோ, காணிக்கும் போது பாஸ்டரே பார்க்குறாரு. மனுஷனுக்கு எது முக்கியம்? காணிக்க முக்கியம். ஆனால் தேவனுக்கு உன்னுடைய கேரக்டர் முக்கியம். கேரக்டர் இல்லாமல் நீ எவ்வளோ காணிக்க போட்டாலும் God will not accept it. உதாரணம் காயின் ஆபேல். கேரக்டரே சரியில்லை. அவர் என்ன கொண்டு வந்தாலும் என்ன பிரயோஜனம்? உழைப்பு இருந்தது, அதில் தியாகம் இருந்தது, அறுவடை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவருடைய பண்புகள் சரியில்லை. கோபம், எரிச்சல், மூர்க்கம், பொறாமை. ஆனால் என்ன கொண்டு வந்தார்? படிங்க, முன்பு முன்பு முன்பு. அப்புறம் அதில் பாருங்க 25 கடைசி வார்த்தை, 25 கடைசி வார்த்தை நல்மனம். என்னங்க? புரியுதா உங்களுக்கு? என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இல்லை, அதெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. புரியுதா? அந்த அதாவது இது இருக்கும்போது அது தானாக வந்துடும். இது தானாக வந்துடும். பணமும் வந்துடும், வாழ்க்கையும் வந்துடும், ஆண்டவர் வந்துடுவார். 2 காரியம் சொல்கிறாரு, கவனிங்க. எது முதல்? எது, அதாவது மனுஷன் பார்வை எது முதலாவது? காணிக்கை. ஆனால் தேவ பார்வையில் நல்மனம். புரியுதா? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து போட்டால் அப்புறம் நீங்கள் ஒன்றுமே இருக்காதுக்கே சொல்லுவீங்க. பரவாயில்லை, அடுத்து வரும்போது நல்ல மனதோடு வாருங்கள். கவனிங்க, உலகம் எதை பார்க்குது? காணிக்கை பார்க்குது. தேவன் சொல்கிறாரு, எதை பார்க்குறாரு? நல்ல உள்ளம். நல்ல உள்ளம் உறங்காது. அது கட்டா, அது வந்து இங்கேயும் உறங்காது, அங்கேயும் உறங்காது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? முன்பு எது? மனம். பின்பு பாஸ்டருக்கு என்ன வேணும்? இப்போ அவர் பாஸ்டரே இல்லை. சொல்லுங்க, எது முன்பு எது பின்பு? தேவன் முன்பு, நான் பின்பு. முதலாவது எது முன்பு? ஃபர்ஸ்ட்ல தேடுவதிலே முன்பு. இரண்டாவது பண்புகள், நல்ல மனம். நல்ல மனம் வேண்டும். என்னங்க? என்ன மனம்? நல்ல உள்ளம் வேணும். இது முக்கியம். காணிக்கையா? உலகம் எதை பார்க்குது? வெளிப்புற தோற்றங்களை பார்க்குது. என் ஜபத்தை ஜபம்லாம் ஒன்று தான். ஜபம், காணிக்கை, பாட்டு, பிரசங்கெல்லாம் ஒன்று தான். ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு? நல்ல மனதை பார்க்குறாரு. பாருங்க, அது முன்பு இருக்கும்போது தேவன் சொல்லுவார், நீ காணிக்கை கொடுக்கலாம் கூட பரவாயில்லை, உன்னை குறித்து கர்த்தர் பேசுவார். அந்த ஏழை விதவைக்கு பணம் இல்லை, ஆனால் மனம் இருந்துச்சு. எது பேசுது? அவ போட்டது ரொம்ப ரொம்ப குறைஞ்சது, லீஸ்ட் மணி. மூன்றாவது 7:5. டைம் இல்லை, மத்தேயு 7:5. முன்பு பின்பு 2 காரியம் இருக்குதுல, முன்பு பின்பு. ரைட். இது கூட தெரியுமா? இது கூட ரைட். அதாவது உன்னை திருத்திக்கொள். அடுத்த, அதாவது எதை எடுத்து நல்லா போட்டிருக்காரு, காஸ்ட் அவுட். எதை கலைந்து போட வேண்டும் அதை கலைந்து போட்டு எதை உடுத்தி கொள்ள வேண்டும் அவர் உடுத்திக்கொள். தமிழில் படிக்கிறேன், கேளுங்க. தமிழில் படிக்கிறேன். 7:5 இல்லை, 7:5. ரைட். என்ன போட்டது? முன்பு. என்னங்க? அது ரொம்ப ரொம்ப என்னது? அது
அடுத்து உன் சகோதரர் கண் இருக்கிற துரும்பு. புரியலையா? என்ன பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஆட்கொள்ளுகிற மிகப்பெரிய காரியம்லாம் இருக்குது. புரியுதா? அதை பெருசா பேசுறோம். அவர் அப்படி பண்றார், இவர் இப்படி பண்றார், இவர் இப்படி பண்றார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதையுமே நம்ம சரியா பார்க்கறது இல்லை. அது நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், எதை விட்டு விட வேண்டுமோ அதை விட்டு விடுங்கள். எது தேடி வருமோ உங்களை தேடி வரும். தமிழ் படிக்கிற கேளுங்க, அதை எடுத்து போடுங்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஆமா. அடுத்து அடுத்து உன் சகோதரன் கண் இருக்கிற துரும்பை நீ. 7ஆம் வசனம் கவனிங்க. இதுக்குத்தான் இந்த வசனம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள். யாருக்கு? யாருக்கு? பாருங்க, அடுத்தவங்கள ரொம்ப அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறவர்கள். அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி. ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு காலையில் சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை களைத்து போட இந்த பூமியில் யாராலும் முடியாது. நம்புறீங்களா? என் குடும்பத்தை கழிச்சிட்டாங்க, என் வீட்டை கழிச்சிட்டாங்க, அவள் வந்தா என் வீட்டை ரெண்டாகிட்டா. நோ மேன் கேன் டெஸ்ட்ராய் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை கலைக்க யாராலும் முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீர்கள். நேற்று அந்த அம்மா படித்தாங்க காலையில், கண்மணி போல காக்கிறவர். அவர் சொல்றாருல சகரியாவில், என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. அப்படியானால் நீ அவர் கண்ணுக்குள் இருக்கிற ஒரு கண்மணி. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக திரும்ப சொல்லுகிறேன், எதை விட வேண்டுமோ அதை விட்டு விடும் போது எது வர வேண்டுமோ அது உங்களை தேடி வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ படிங்க 8. ஏனென்றால், புரியுது பாருங்க, இதை அதோடு சேர்த்து படிக்கணும். எதோட சேர்த்து படிக்கணும்? 5ஓட சேர்த்து படிக்கணும். ஏனென்றால், இன் இங்கிலீஷ் therefore அப்படின்னா wherefore. தமிழ் புரியுதா? அப்போ என்ன, எதை பார்க்கணும்? புரியுதுங்களா? குறுநிலை அடிக்கடி இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ எப்படி இருக்கு நீங்களே கேட்டுக்கணும். இவைகளை செய்தால் 7 கொடுக்கப்படும், கண்டடைவேன், திறக்கப்படும். இன்னைக்கு 3மே நடக்கல. ஏன்னா we always looking others. அடுத்தவங்களே பார்க்கறது. தமிழில் படிச்சு பாருங்க, அடுத்தவங்களை யாரு? யார்? அதாவது அடுத்தவங்களை ஐ டோன்ட் கேர் அபவுட். யோசித்து பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த வாக்கு தத்துவமே ஒரு நிபந்தனை அடிப்படையில். இந்த வாக்கு தத்துவம் 7 எதன் அடிப்படையில்? என்னங்க? ஒரு நிபந்தனை அடிப்படையில். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், ஆமா தேடுங்கள். ஏனென்றால் இதை செய்தால் தேவனை செய்வார். முதலாக சொன்னேன், முதலாவது தேடுவது, இரண்டாவது நல்ல பண்புகள், மூன்றாவது எதையெல்லாம் விட வேண்டுமோ அவைகளை விட்டு. நல்லா சொல்லுங்க, விட வேண்டுமோ அதை விட்டு. நான் சொல்றது கோபம், அதாவது அந்த வசனம் படிச்சு பாருங்க. அதாவது உத்திரம் ரொம்ப பெருசு, அது தெரியல. ஆனால் அடுத்தவங்க பண்ற சின்ன சின்ன தப்புலாம் தெரியுது. நான் பல முறை சொல்லியிருப்பேன், எவ்வளோ உயரம் போகிறீங்களோ அந்த அளவு அசுத்தம் தெரியாது. புரிஞ்சுதா? நடந்து போகும்போது அசுத்தம் தெரியும், சைக்கிளில் போகும்போது கொஞ்சம் தெரியும், காரில் போனால் கொஞ்சம் தெரியும், ஏரோப்ளேனில் போனால் ஐயா நாத்தம், ஐயா அசிங்கம் நடந்து போனால், 2 வீலரில் போனால், 4 வீலரில் போனால், ஏரோப்ளேனில் போனால் ஒன்றுமே. இதில் என்ன தெரியுதுன்னா, உங்கள் ஆவிக்குரிய லெவல் தெரியுது. நடந்து போகிறவர்களா, இல்லை சைக்கிளில் போகிறவங்களா, காரில் போகிறவங்களா, இல்லை பறக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது மேலே போக போக அடுத்தவங்களுடைய அந்த துரும்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது, உத்தரம் தெரியாது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 4வது குறிப்பு, நம்ம பேருக்கு இது கஷ்டம். 2 கொரிந்தியர் 8:5 கொடுங்கள் கொடுங்கள். 2:8-5 இது கொஞ்சம் கஷ்டம். மேலும் எல்லாம் சொல்லுங்க, நினைத்தபடி அல்லாமல். இதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும்.
முதல்ல என்ன பண்ணுங்க, இது கொஞ்சம் மாற்றி படிக்கணும். இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்குது. முன்பு, 2 வார்த்தை இருக்குது, முன்பு பின்பு இருக்குதா? முன்பு பின்பு. முன்பு என்ன செய்யணும்? கொடுங்கள். பின்பு ஒப்பு கொடுங்கள். புரியவே இல்லை. இங்கே பணம் பேசுது முதல்ல, இங்கே பணம் முதலாவது, மனம் பின்னால. புரியவே இல்லை. அங்கே மனம் முதல்ல, பணம் பின்னால. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொல்கிறாரு? எப்பா நீ அப்புறம் நல்ல அந்நிய பாஷையெல்லாம் இழுத்து வாங்கு, முதல்ல சர்ச்சுக்கு ஒழுங்காக காணி கொடு. புரியவே மாட்டேங்குது. முன்பு கர்த்தருக்கு, பின்பு என்ன சொல்லும்? பாட்டு பாடும். ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. வசனம் படிச்சீங்களா? முன்பு என்ன செய்யுங்க? எதை கொடுங்க? என்னங்க? எதை கொடுங்க? 4ஆம் வசனம், 4ஆம் வசனம். உங்கள் பங்கு. அங்கே காசு பற்றி பேசுகிறாரா? காசு பற்றி பேசுகிறாரா? காசு பற்றி பேசுகிறாரா? பணத்தை பற்றி பேசுகிறாரானுங்க? என்னங்க? பணத்தை பற்றி தான் பேசுகிறாரு. முதல்ல எது கொடுங்க? முதல்ல காணிக்கை கொடு, அப்புறம் கழட்டி போடு. புரியவே மாட்டாங்க. எல்லாம் கழட்டி போட்டாச்சு, ஆனால் காணிக்கை மட்டும். ஏன் பாஸ்ட் எங்களுக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க? இது ரெக்கார்ட் ஆகுது, யாராவது பார்ப்பாங்க. முன்பு என்னது? முன்பு 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 தேவனுக்கு கொடு, பின்பு நீ பாட்டெல்லாம் பாடு. என்ன பாட்டு? அடிக்கடி பாட்டு பாடுறமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில் என்னை படைக்கிறேன். அப்புறம் உம் பாதத்தில். தேவன் சொல்றார், முதல்ல ஸ்டாப் இட். முதல்ல துட்டை போடுறா, அப்புறம் என்ன பாட்டு பாடு. புரிய மாட்டது. முன்பு என்னது? காணிக்கை. பின்பு பின்பு நீ நீ ஐஸ் வைக்கிறதெல்லாம் ஐஸ் வச்சுக்க பாஸ்டர் கிட்ட. தமிழ் புரியல. முதலாவது தேடுங்கள், 2வது நல்ல பண்புகளோடு வாழுங்கள், 3வது எதை விட வேண்டுமோ அதை விடுங்கள், 4வது ஆண்டவருக்கென்று முதலாவது கொடுங்க, அப்புறம் பாட்டு பாடுங்க. அதுக்கு அதானே. பின்பு என்ன செய்யுங்க? பின்பு எங்களுக்கு 8:5 பின்பு எங்களுக்கு. ஆமென். அதுக்கப்புறம் தான் என்னது? விசுவாசம், போதனை, எல்லாவற்றிலும். இதுக்கு அப்புறம் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சூப்பர் விசுவாசி வாயை திறந்த வசனம் தான் பேசுவாங்க. புரியவே இல்லைல்ல? உங்களுக்கு புரிஞ்சா போதும். திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மையை காரணம் காட்டி தேவனுக்கு கொடுப்பதை நிறுத்துவது பாவம். என்னோட இயலாமையும் ஏழ்மையும் காரணம் காட்டி ஆண்டவர் அப்படி சொல்லலை. எடுத்தோன்னு சொல்ற. முதலாவது என்னது? முதலாவது முன்பு எனக்கு அந்த அந்த இதுக்கு சொன்னா, முதல் அடைய எனக்கு கொண்டு வா. முதல் அடைய இதை நான் கேட்டிருந்தேன். என்ன சொல்லுவேன்? சாப்பாட்டுறாம இந்த பாஸ்டர் மனசாட்சியே இல்லை. அவளே சொல்றா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம். மனசாட்சியில் சொல்கிற. முன்பு எனக்கு எடுத்துன்னு வாண்டுறாரு இந்த பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, முதலாவது உன் பணத்தை கொடு. என்ன முதலாவது என்ன சொல்கிறாரு? முன்பு எது கூட? எதை கொடு? தேவனுடைய சித்தத்தைப்படி கொடு. அப்புறம் என்ன செய்? இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. 1 தீமோத்தேயு 5:4. இது வசனம் வேற, நான் சொல்ல போகிற வசனம் வேற. 1 தீமோத்தேயு 5:4. இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் படிக்கிறேன், நீங்கள் படிச்சிருங்க, நான் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 5:4. 1 தீமோத்தேயு 5:4. எஸ். சரி, நான் படிக்கிற மாதிரி கேளுங்க. முதலாவது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். 3வது வரி, 6வது வரி. புரியவில்லை? முதலாவது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். In English, first learn to do good things. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்குது. சொல்லுங்க, தமிழ் புரியுதா? என்ன வார்த்தை?
முதலாவது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது. தமிழ் புரியுதா எல்லாருக்கும் உங்களுக்கு? முதலாவது என்ன செய்யுங்க? லேர்ன். எல்லாம் எல்லாம் பாருங்க, லேர்ன். என்ன பாருங்க, நீங்கள் எவ்வளோ லேர்னராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். நான் கற்றுக்கொண்டது கொஞ்சம். பவுல் சொல்கிறான், நான் குறைந்த அறிவுள்ளவன். எவ்ரிடே we are learning. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறோம். காலங்களால், மனிதர்களால், சூழ்நிலைகளால், தவறுகளால், ஏழ்மையினால், வறுமையினால், வியாதியால், மனிதர்களாலே நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என் சத்துருக்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என் தோல்வியால் கற்றுக்கொள்ளுகிறேன். தமிழ் புரியலையோ? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனால், மனிதனால், சூழ்நிலைகளால், சம்பவங்களால், என் தோல்விகளால், என் தவறுகளால், I learn even through my mistakes. ஸோ கற்றுக்கொள்ளுதல் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய அது ஒரு ஹார்ட்னா ART தமிழ் என்ன சொல்றது? அது ஒரு கலை. கேட்பது ஒரு கலை, கற்றுக்கொள்வதை விட பெரிய கலை. எத்தனை பேர் ஆசை இருக்குது? நான் என்ன சொல்றேன், கற்றுக்கொள்ள ஆசை இல்லாதவனுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். என்னோட ஆசை அதுதான். யார் பேசினாலும் ஐ ஹவ் டு லேர்ன் சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கட்டாயம். இப்போ ஒரு நடத்துகிறாருன்னா அதில் ஏதோ ஒரு வரி எனக்கு இருக்கும். சொல்லுங்க. முதலாவது என்னது? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, நன்மை செய்வது வேலை. நன்மை செய்ய என்ன பண்ணுங்க? நன்மை செய்யறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பேருக்கு நான் என்ன பாருங்க, நோபடி வாண்ட்ஸ் டு பி கரெக்டட். இந்த பூமியில் யாருமே தன்னை கரெக்ட் பண்ணுறது விரும்புறதில்லை. இந்த பாட்டு தப்பு, சொதப்பல். இவருக்கு பாட்டுக்கு என்ன தெரியும்? இந்த கீபோர்டு ரொம்ப தப்பு. இவருக்கு என்ன இசை ஞானமா? இவன் இசை ஞானியா? when somebody corrected us we have to accept it. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யாராவது கரெக்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? டீச்சருக்கு சொல்கிறீங்க, பையன் டே இது தப்புடான்னு. என்ன மிஸ், எனக்கு போய் சொல்லித்தரேன். எங்கள் அப்பா வந்து PhD. அப்பா PhD இருக்கலாம், அவன் 0 இருக்கிறான். வாத்தியார் பையன் எல்லாம் சொல்லுங்க. தேவன் கற்றுக் கொடுக்கும் போது நான் கற்றுக்கொள்ள ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? கடைசியாக 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். 2 காரியம். லூக்கா 14:28. லூக்கா 14:28. எஸ். பார்த்துட்டீங்களா? முன்பு பின்பு. எது? அஸ்திபாரம் பின்பு. அதற்கு அப்புறம் 30 கடைசி வார்த்தை முன்பு. பாருங்க, முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்த்து, பின்பு செயல்பட்டு. என்ன பாருங்க, எல்லாரும் கிறிஸ்மஸ் வரப்போகுது. கடன் வாங்கி பிரியாணி செஞ்சீங்கன்னா அந்த பிரியாணி செரிக்காது. என்ன பாஸ்டர் சொல்ல? கடன் வாங்கி பொட்டு வாங்காதீங்க. முன்பு இது என்ன பண்ணுங்க? முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவு. ஹலோ, அவங்க வாங்கலாம், இவங்க வாங்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கணும் விரும்பினா அதற்கேற்ற கிருபைகளையும், அதற்கேற்ற வாய்ப்புகளையும், அதற்கேற்ற உபகரணங்களையும் தருவார். புரியுதா? நீங்கள் டீச்சர்ஸ் கூட பண்ணுறீங்க, அவங்க பட்டுப்படியாக கட்டின்னு வருவாங்க. Don't try to be imitate. They are different. தமிழ் புரியுதா? நீங்கள் கூட தான், அவங்க வேற, நீங்கள் வேற. இதே வசதியை தேடி வந்து தருவார். இப்போ சொன்னேன்ல, இவைகளை நீங்கள் தேடி போகும்போது, இது உண்மையாக பொய்யா? இது என்னங்க? இவைகளை நான் தேடி, புடவைக்கார நான் தேடி போகும்போது, நான் பாருங்க, கழுதை தேட போனவனுக்கே ராஜ்யபாரம் கொடுக்கும்போது கர்த்தரை தேடுறவங்களுக்கு அதை விட அதிகமாக தருவார். சவுல் எது தேடி போனார்? சவுல் கழுதை தேடி போனான். கழுதை தேடின ராஜா ஆயிட்டான். அப்போ கர்த்தரை தேடின நீங்கள் ராணி ஆகிடுவீங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்க. எங்கள் பாஸ்டர் ஆவலி 10-20 வருஷமாக வரேன், பெரிய ராணி ஆவீங்க. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
இருக்கிற ராணியாகவே இருந்தாலே போதுன்றீங்களா? கழுதை தேடி போனவன கத்தரை தேடி போல. அப்படியானால் திரும்ப சொல்றேன், இந்த லீஸ்டே கத்தர் ஆஸ்வதிக்கும் போது உங்களுடைய தியாகத்தை கத்தர் பார்க்கிறார். வசந்த சொல்லுங்க, முன்பு பின்பு. என்னங்க இது? முன்பு. திரையிலே பாருங்கள், திரையிலே பாருங்கள். திட்டமிடுங்கள். இரண்டாவது, செலவு பண்ணுங்கள். ஒரே பிரியாணி என்னங்க, அது காக்கா பிரியாணி கூட இருக்கும், புரியுதா? திட்டமிடுங்கள், அடுத்து செலவு பண்ணுங்கள். நம்ம எப்படி இப்போ செலவு பண்ணிட்டு, புரியுதா? இது எனக்கு தேவைதானா, எனக்கு ரொம்ப அவசியம்தானா, எனக்கு பயன்படுமா, அது யோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. வசந்த படிக்கணும், ஒரு முறை படிங்க. லூக்கா 14:28. முடிக்க, இன் அதர் வேர்ட், கட்டத்திராணி இல்லாவிட்டால் 29 பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன், ஹலோ, you will be despised, இந்த உலகத்தில் நீங்கள் பரியாசம் பண்ணப்படுவீர்கள். அதே லூக்கா 10:5. லூக்கா 10:5. முதலாவது 10:5. முதலாவது சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா, புரியுதா, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, இந்த வீட்டை சமாதானத்தை தாங்க, முதலாவது சொல்லுங்க. அப்புறம் புரியுதுங்களா, மற்ற எல்லாம் பேசுங்க. என்ன போட்டு அடுத்து அடுத்து இல்லை இல்லை அடுத்து 7ஆம் வசனம், பின்பு புசித்து குடியுங்கள். என்னங்க முதல்ல என்ன சொல்லுங்க? போன உடனே பின்பு என்ன செய்யுங்க? சமாதானமான வார்த்தைகளை பேசுங்க. அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை பேசுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, தேடுங்கள், நல்ல பண்புகளோடு இருங்கள், எதை எடுத்து போட வேண்டுமோ அதை எடுத்து போடுங்கள். அப்புறம் முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு அடுத்து கற்றுக் கொடுங்க. 4வது திட்டமிடுங்கள். என்னங்க தேவனுக்கு தமிழ் என்ன போட்டுருது? முதலாவது. அப்புறம் என்ன செய்யுங்க? முதலாவது உங்கள் காணிக்கை தாங்க, பின்னால எங்களுக்கு தான். முதலாவது உங்கள் காணிக்கை தாருங்கள், பின்பு உங்களையே தேவனுக்கு தாருங்கள். கரங்களை உயர்த்துவோமா? முதலாவது. 2 வார்த்தை திருப்பி திருப்பி வருது, முன்பு பின்பு. வாழ்க்கையில் எது முன்பு? திரும்ப போடுங்க, வாழ்க்கையின் முன்னுரிமைகள். இப்படி சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. ஆண்டவர் முன்பு, என் படிப்பு பின்பு. ஆமென். ஆண்டவர் முன்பு, என் குடும்பம். அந்த சொல் புரிஞ்சப்படும். இவளை நான் தேடி போகும்போது இவையெல்லாம் நான் எதை தேடுகிறோன்னு அது அவனுக்கு தெரியும். நீ தேடி போன, நீ அதை தேடி போல, நீ என்ன தேடி வந்த, நான் உன்னை தேடி வந்து தரேன். அவன் சொன்னான், இல்லை போவாஸ், நீ வாலிபர் பிறகே போகாமல் நீ என் பின்னே வந்ததினால் உனக்கு எதையும் தருவேன், இதுக்கு மேலேயும் தருவேன். புரியுதா? நீ வாலிபர் பின்னால் போயிருக்கலாம், அழகுக்கும் அந்தஸ்துக்கும். ஆனால் வாலிபர் பின்னால் போல என் பின்ன வந்த இதை விட மேலான வாழ்க்கையை தருவேன். பாருங்க, போவாஸ் பின்னால் போனதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம்னா, பரம போவாஸ் பின்னால் போனால் இதை விட ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த போவாஸ் பின்னால் போனதுக்கு இந்த ஆசீர்வாதம்னா, அந்த போவாஸ் பின்னால் போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன்,
ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன்